வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த உலகம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல. சின்ன சின்ன பூச்சிகள், மரங்கள், செடிகள், விலங்குகள், இது எல்லாம் சேர்ந்த இந்த ஒட்டுமொத்த அமைப்பை தான் நம்ம உலகம் அப்படின்னு சொல்றோம். ஒரு சீட்டு கட்ட கோபுர வடிவத்தில் அடுக்கி ஏதாவது ஒரு சீட்டை உருவனா கூட ஒட்டுமொத்த சீட்டு கட்டும் சரிஞ்சிடும். அப்படித்தான் இந்த உலகத்தினுடைய இயற்கை சமன்பாடு அமைந்திருக்கிறது. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. பாம்பை கண்டால் எல்லோருக்குமே உள்ளூர ஓர் உதறல் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவரை பொறுத்தவரை பாம்புகளை கண்டால் காதல் மலர்கிறது. பாம்புகளை தனது செல்ல பிராணிகளுக்கு இணையாக பாவிக்கிறார் பூனம்சந்த். பெயரை கேட்டாலும் தோற்றத்தை பார்த்தாலும் இவரை ஒரு வட இந்திய இளைஞர் என்று எளிதில் அடையாளம் காண முடியும். ஆம், அதுவும் உண்மைதான். வட இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பூனம்சந்தின் முன்னோர்கள் வணிகத்தை முன்னிட்டு கடலூருக்கு 73 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தனர். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம். இங்கு இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ்ந்து வருபவர் பூனம்சந்த். தன் வீட்டில் மாடு, நாய், கிளி என பல்வேறு வகைப்பட்ட செல்ல பிராணிகளை வளர்த்து வருபவர். இந்த செல்ல பிராணிகளுடன் தனது நேரத்தை செலவிட்டு இவைகளிடமிருந்து அளவில்லா அன்பை பெற்றுக் கொள்கிறார் பூனம்சந்த். இயற்கையுடனும் செல்ல பிராணிகளுடனும் வாழ்ந்து வரும் இந்த இயற்கை விரும்பி என் மொபைலுக்கு திடீரென அழைப்பு வருகிறது. சொல்லுங்க. எந்த இடம்? சரி, குள்ளஞ்சாவடியா? எந்த இடம்? வீட்டு உள்ளேயா இல்லை வெளியில தோட்டத்தில் எங்கேயா? வலையில் மாட்டிருக்கீங்களா? சரி, ஓகே. என்ன பாம்பு தெரியுமா? ஐடென்டிஃபை ஏதாவது? சரி சார், இதோ வரேன், 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். அடிச்சிடாதீங்க, அதை ஒன்றும் கிட்ட யாரும் போகாதீங்க, அடிச்சிடாதீங்க, அப்படியே நில்லுங்க. அதை ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன். ஓகே. தேங்க்யூ. ஓகே. கையில் விசேஷ தொழில்நுட்பம் கொண்ட பிரத்யேகமான இடுக்கி என கிளம்பி விடுகிறார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு ஃபோன் வந்தது. நம்ம குள்ளஞ்சாவடியிலேருந்து கோழி பண்ணை சின்னதாக வச்சுருக்காங்க. அதில் சுற்றி மீன் வலை கட்டி வச்சுருக்காங்க. அதில் ஒரு சாரப்பாம்பு மாட்டினதாக ஃபோன் வந்திருக்கு. போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. காரிலிருந்து இறங்கும் பூனம்சந்தை பார்த்தவுடன் அவரை ஃபோனில் அழைத்த நபர் எதிர்கொண்டு அழைத்துச் செல்கிறார். என்ன பாம்பு தெரியுமா? அது சரியா தெரியல, சாரப்பாம்புன்னு சொல்கிறாங்க. பார்த்தேன். பூனம்சந்தை அழைத்த நபர் மெல்ல பின்வாங்குகிறார். ஆனால் பூனம்சந்த் தனது இலக்கு நோக்கி விரைகிறார். மரங்கள் நிறைந்த கொல்லைப்புறம். கோழிகள் வளர்ப்பதற்காக கூண்டு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூண்டில் கோழிகளின் பாதுகாப்பிற்காக மீன் வலையை சுற்றி கட்டியிருக்கிறார்கள். இரை தேடி வந்த இந்த பாம்பு வலையில் சிக்கிக் கொண்டது. பாம்பின் நிலையை அறிந்த பூனம்சந்த் மிகுந்த கவனமுடனும் சிரமத்துடனும் வலையை அகற்றுகிறார். அது வால்லையும் விஷம் கிடையாது, வாயிலையும் விஷம் கிடையாது. சாரையை பொறுத்தவரையிலையும் நமக்கு எலிகள் எல்லாம் கொல்லும். வீடுகளில்
இதுக்கு பேர் இங்கிலீஷில் ரேட் ஸ்னேக்குன்னே பேர். முக்கியமாக இதோடைய உணவு வந்து விரும்பி உண்ணக்கூடியது எலிகள் தான். இது ரொம்ப மைனூட்டாக எடுக்கணும், இல்லைன்னா வச்சு காயம் பட்டுடும் இதுக்கு. அதிலிருந்த பாம்பினை காயமின்றி விடுவிக்கிறார். பிடித்த பாம்பினை மிக கவனமாக சாக்குப்பை போட்டு கட்டிவிடுகிறார். பிறகு சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரர்களிடம் பாம்பு பிடித்தது பற்றி எழுதி வாங்கிக் கொள்றார். பூனம் சந்த் ஒரு நாளைக்கு பல பாம்புகளை பிடிக்கிறார். போன் அழைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. பலர் இவரை வாகனத்தில் வந்து அழைத்துச் செல்கின்றனர். சில நேரம் நடந்தும் செல்கிறார். இப்போ மாலை 5 மணி ஆகுது. 5 மணிக்கு வந்து ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. அந்த காலில் வந்துட்டு நம்ம போய் பார்க்குறோம். ஒரு வீட்டில் வந்து ஒரு பாம்புன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் போய் பார்க்குறோம். இப்போது அது என்ன பாம்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த வீடு வந்து இந்த வீடு தான். அது பாம்பு வந்துருக்குன்னு ஃபோன் பண்ணுறீங்களா? ஆமாங்க, நான் தாங்க பண்ணலாம். பண்ணுறீங்களா? வழக்கம் போல் பாம்பு பற்றிய விசாரணை. தனக்குள் அந்த பாம்பை பற்றிய ஒரு உருவகத்தை ஊகித்தவரை தேடுதல் வேட்டையில் இறங்குகிறார். அந்த மேடம் மேலேருந்து வந்ததை பார்த்து சொன்னதுக்கு ஒன்று வந்து அந்த பக்கமாக போயிருக்கும், தோட்டத்து பக்கம். அந்த தோட்டத்து பக்கம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. தோட்டத்து பக்கம் எங்கேயுமே இல்லை பாம்பு. ஒருவேளை இப்படி வந்திருந்தாக்கா வெளியில் போயிருக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் இது இந்த இடத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெளியில் எங்கேயுமே அடைசல் கிடையாது, தோட்டத்து பக்கம் எங்கேயுமே. இப்போ இருக்கிற அடைசல் வந்து இது அந்த மாடி படிக்கட்டுக்கு, அவங்க சொன்ன மாடி படிக்கட்டுக்கு கீழே வந்து இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் பேக்ஸு அண்ட் வந்து டூல்ஸு அதெல்லாம் கிடக்குதுங்க. வீட்டில் அடைத்து வைத்திருக்கும் பொருட்கள் ஒவ்வொன்றாய் ஒதுங்க வைத்துக் கொண்டு கவனமுடன் ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த பைப்பு உள்ள போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பட் வெயிட் இல்லை, க்ளீனாக இருக்குது இந்த பைப்பு கூட. எந்த வகையான விஷமுள்ள பாம்பாகவும் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்புடன் இப்போ இந்த பகுதி பார்த்தாச்சு, முக்கால்வாசி பார்த்தாச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு 4-5 பொருள் இருக்குது. அந்த இடத்துல போய் பார்ப்போம். எச்சரிக்கையுடன் மீண்டும் தேடுகிறார். ஏதோ ஒரு அசைவு. பின்வாங்குகிறார். பாம்பை பார்த்தாகிவிட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவிரியன் பாம்பு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 3 அடியிலேருந்து 4 அடி வரும். இது வந்து சைலண்ட்டாக ரொம்ப சாதுவான பாம்பு, ரொம்ப சாதுவாக இருக்கும். இது சாதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஒன்றுமே பண்ணல, ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது, ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தெல்லாம் போகக்கூடாது. அப்படி இதோட அவ்வளோ சீக்கிரமாக நம்ம கிட்டத்தில் போய் நம்ம கை ஏதாவது ஃபோர்ஸாக பட்டுடுச்சுன்னா அது மேலே அது பைட் பண்ணிச்சுன்னா நல்ல பாம்போட 9 டைம்ஸ் அதிகம் விஷம் நரம்பு மண்டலங்களை வந்து பாதிக்கக்கூடிய செய்யுது. இப்போ நம்ம அதை பார்த்து பிடிக்கிறோம்ப்பா. ரொம்ப ஸ்லோவாக எடுக்கணும். இதை ஒன்று ஒன்றா வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணணும். அது பாருங்க, அப்படியே படுத்துருக்கா வரும். அது பாருங்க, ஃபேஸ் அது இருக்கு பாருங்க. இது வந்து காமன் கிரேட் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து ரொம்ப மோர் தென் 9 டைம் கோப்ரா வந்து 9 டைம் அதிகம் இது விஷம் நல்ல பாம்பை விட. இந்த பாம்பு கட்டுவிரியன். ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க்.
பாம்பு பிடிபட்டவுடன் வீட்டில் உள்ளவர்கள் நன்றி பெருக்குடன் பேசுகிறார்கள். அவரு சாஃப்டாக இன்னும் பண்ணுறாருங்க. அவருக்கு பழக்கம் போட்டுருக்கு இந்த பாம்பு பிடிக்கிறது. நமக்கு பார்க்க ரொம்ப பயமாக இருந்ததுங்க. இதை வந்து ஓரமாக தள்ளிட்டு இப்படி ஒரு இதால் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த பாம்பை விடும்போது டக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, திரும்ப உடனே ரிட்டர்ன் வருது பாருங்கள். வெளியில் தான் வர பார்க்கும். உடனே விட்டுட்டு உடனே கை எடுத்துடணும். இதே வந்து இந்த மூடியை வந்து நீங்கள் இங்கே வச்சுருந்து இந்த பாடி இந்த ஜாரை வந்து இங்கே வச்சு செஞ்சீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் மூடும்போது என்ன ஆகும்னா அப்படியே சாஞ்சிரும். வேகமாக அவசரத்தில் மூடுவீங்க, மூடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சாஞ்சிரும். அதனால் இதை வந்து ஒரு மூளைக்கோ இல்லைன்னா அந்த மூளை இல்லைன்னா இந்த செவுறு ஒட்டி எடுத்துன்னு போயிட்டு அதை வச்சுட்டு ஒரு இந்த முட்டியால் முடிஞ்ச அளவுக்கு இது அமுத்தி பிடிச்சிட்டு விட்ட உடனே டக்குன்னு மூடிடணும். அடுத்த செகண்ட் மூடினா மூடி இப்படி கிட்டத்தில் வச்சுருக்கணும். இதை மூடி பாட்டிலில் போடும்போது மட்டும் அவ்வளோதான். இயற்கையோடு இயைந்த வாழ்வு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கு உதாரணமாக ஒரு சிம்பலாக பூனம் சந்தோட வீட்டை பார்க்க முடியுது. பெரிய அளவுக்கு அந்த வீட்டில் வசதிகள் இல்லை அப்படின்னாலும் கூட பூனை, நாய் அப்படின்னு நிறைய விலங்குகளை அங்கே பார்க்க முடியுது. இப்படி அவற்றோடு சேர்ந்து தான் இவருடைய வாழ்க்கை நகர்கிறது. தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு.